தோற்றம் 27 தை 1932. பேபி சித்தப்பா. மறைவு 6 ஆனி 2026. பேபி சித்தப்பா. நீங்கள் அன்று இல்லையென்றால் நான் ஒருவேளை இறந்து பிறந்திருக்க வேண்டும். இல்லையேல் பிறந்து என் தாயின்றி இறந்திருக்க வேண்டும். மனிதாபிமானம், மற்றோர்களை புரிந்து கொள்ளல், உயிர்களை காப்பது மட்டுமே சிந்தனை, தமிழ் மொழி மீது அதீத ஈடுபாடு, கலைகள் மீது காதல், மொத்தத்தில் இனப்பற்று. உங்கள் கைகள் ஓர் மருத்துவராக என் தாயின் வயிற்றில் என்னை நிமிர்த்த படாத பாடு பட்டபோதே உங்கள் அத்தனை உணர்வுகளும் சிந்தனைகளும் என்னுள் பூத்தப்பட்டது. அவற்றையும் சுமக்கின்றேன், சுமப்பேன் இறுதி வரை. என் வாழ்நாளில் முதல் கைக்கடிகாரம் நீங்கள் தந்ததுதான். 1980 தொடக்க காலத்தில் சிட்டிசன் தானியங்கி. இன்று நான் சிலருக்கு தானியங்கி கைக்கடிகாரங்கள் பரிசாக வழங்கியிருக்கின்றேன். என்னோடும் ஒன்று வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நான் வாங்கும் போதும் வழங்கும் போதும் உங்களை நினைக்காமல் செய்ததில்லை. உங்கள் நினைவுடனேயே என்னுடனும் வைத்திருக்கின்றேன். சிவனண்ணா மிகவும் கடுமையாக 1982 காலப்பகுதியில் யாழ் ஆஸ்பத்திரியில் இருந்த வேளை 19ஆம் நாள் மருத்துவர் ஸ்ரீதரன் என்னை கூப்பிட்டு, இனி அண்ணா தப்ப வாய்ப்பில்லை, அப்பாவுக்கும் சொந்தங்களுக்கும் சொல்லி வந்து பார்க்கச் சொல்லு எனச் சொல்ல, நான் அப்பாவுக்கு சொல்லி அவர் சித்தப்பாவுக்கும் சொல்லி எல்லோரும் பதறிய நிலையில் அங்கு இருந்த ஒருவர் வந்து மருத்துவருக்கு தெரியாமல் நியோமைசின் என்னும் குளுசை வாங்கிக் கொடுங்கோ, தாம் இவ்வாறு பயன்படுத்தி முன்பு ஒருவருக்கு குணமாகியது என்றார். அவரை நீண்ட தூரம் வீடு தேடிச் சென்று பின் நன்றி தெரிவித்தேன். இங்குதான் நான் என் தந்தை பேபி சித்தப்பாவில் வைத்திருந்த நம்பிக்கையை பார்த்தேன். உடனடியாகச் சொன்னார், வாடா, அவன் பேபியிடம் கேட்போம், அவன் சொன்னால் கொடுக்கலாம் என்று சிட்டி மருந்து கடையில் இருந்து தொலைபேசியில் கதைக்க, பேபி சித்தப்பா, சின்னன யோசிக்காமல் கூட எல்லாம் சரிவரும், வாங்கிக் கொடுத்தோம் யாருக்கும் தெரியாமல். நிமிர்ந்தால் உடனே மயங்கி விழுவார் சிவனண்ணா. தொடர்ச்சியாக குருதியாக வயிற்றோட்டம். ஆனால் நியோமைசின் கொடுத்தபின் 2 நாள்தான் மருத்துவர் ஸ்ரீதரன் துண்டு வெட்டி வீடு அனுப்பினார். இங்கேயும் எம் குடும்பத்தில் இன்னோர் உயிர் காக்க இறுதி முடிவை எடுத்தது லண்டனில் இருந்தே எங்கள் பேபிதான். என்றும் குழந்தையுள்ளம் கொண்ட சித்தப்பா. அதனால் தான் என் தந்தை போல் அவரை பேபி என ஒருமுறை அழைத்து பார்க்க ஆசைப்பட்டேன். கருணா அண்ணாவின் மறைவின் போது நான் கனடா சென்றிருந்தேன். பின் திரும்பும் வேளை மச்சால் வீடு போயிருந்தேன். அங்கே பேபி சித்தப்பாவும் இருந்தார். நான் கதைக்க இருட்டில் ஏற்றி வைத்த ஒற்றை குத்து விளக்கு போல் மெல்லிய ஒளி வீசிய செந்தளிப்போடு கூடிய பார்வையால் என்னை நோக்கிய வண்ணமே அமைதியாக இருந்தார். அப்பார்வைக்கான விடை தெரிந்தும் தெரியாமலும் நினைக்கும் போது அப்பப்போ, நாவற்குழி பிள்ளையார் கோவில் திருவிழாக்களுக்கு நீங்கள் ஆற்றிய பங்குகள் அளப்பெரியவை. அங்கு நடக்கும் கலை நிகழ்வுகளை நீங்கள் ரசிப்பதை பார்ப்பதும் எமக்கு ஒரு ரசனை. அதையும் தாண்டி நீங்கள் லண்டனில் இருந்து அங்கு வந்தாலே எமக்கெல்லாம் மாபெரும் விழாத்தானே. அந்த காலத்தில் சிவனண்ணா சொன்னார், தான் ஒரு முறை உங்களை வீட்டில் வந்து சந்தித்த போது வந்து இறங்கியதும் கூட்டிக் கொண்டு போக நீங்கள் காரில் ஏறியதும் அவர் நினைத்தாராம், எப்படியும் இவர் வந்து கனகாலம், அதுவும் லண்டன் ஆங்கிலம் பறக்கும் பாட்டுத்தான் காருக்குள் போடப்போறார் என்று நினைக்க காரோடத் தொடங்கியதும், முருகா உனக்கு குறையும் உள்ளதோ, சக்தி வடிவேலோடும் தத்துமையில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ, முருகா உனக்கு குறையும் உள்ளதோ. கண்ணொன்றில் கனலாய் வந்தாய், நெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய், 6 கமலத்தில் உருவாய் நின்றாய், திரு கார்த்திகை பெண்பால் உண்டாய். உலகன்னை அணைப்பாலே திருமேனி ஒரு சேர்ந்த தமிழ் ஞானப்பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. சபைதனில் திருச்சபைதனில் உருவாகி புலவோர்க்குப் பொருள் கூறும் பழனியப்பா.
ஞானப்பழம் நீயப்பா. பேபி சித்தப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றோரும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு. தாயுண்டு மனமுண்டு, தாயுண்டு மனமுண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமையுண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவானி, ஏற்றுக்கொள்வான் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி, என்னுடன் ஓடிவானி. பேபி சித்தப்பா, கூப்பிட்டார்கள் போய்விட்டீர்கள். உங்களைப் போன்ற ஓர் உண்மையான முருக பக்தனை நாம் பார்த்ததில்லை. தொடர்ந்து முருகப்பாடல்கள் மட்டுமே வீடு போகும் வரை. வீடு போனதும் அப்பப்போ மிருதங்க அடி, குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன் மிருதங்கம் வாசிக்காமல் சாப்பிடுவதில்லை. வீட்டில் சின்னம்மாவும் பேபி சித்தப்பாவும் எப்பவும் தமிழில்தான் உரையாடல். வீட்டுக்குள் கண்ட பல காட்சிகள் உங்கள் நல் உள்ளம் பற்றி சொல்ல ஏராளம் உண்டு. முற்றாக விளக்க இங்கே இடம் போதவில்லை பேபி சித்தப்பா. எம் பரம்பரையில் எமக்கு நேரே மூத்தவரே, இறுதியானவரே. எமக்கு இன்னும் உரம் போட்டு 94 வயதில் அவஸ்தைகள் இல்லாமல் அத்தனை இருந்தும் ஆடம்பரங்கள் காட்டாமல் அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக ஆழ்ந்துறங்கி, தமிழுக்கும் தன் இனத்திற்கும் தான் ஏற்றுக்கொண்ட சமயத்திற்கும் பிற உயிர்கள் அனைத்திற்கும் எந்தவித பாகுபாடுகளும் பாராமல் தீங்குகளோ சேதங்களோ ஏற்படுத்தாமல் சேவைகள் செய்ததன் மூலம் நன்மைகளை மட்டுமே செய்துவிட்டு சென்றீர்கள். உள்வாங்கிவிட்டோம் மென்மேலும் உங்கள் நற்பண்புகளையும். எல்லோர்க்கும் நல்லவற்றை வழங்கித்தான் செல்கின்றேன் என்று கவலைகள் ஏதுமின்றி போயிருப்பீர்கள். உங்களை எண்ணி பெருமைப்படுகின்றேன். போங்கோ பேபி. முதிர்ச்சியும் மனிதனை குழந்தையாக மாற்றிவிடும். பிஞ்சில் பழுக்காமல், அடித்து பழுக்க வைக்காமல், பிடுங்கி பழுக்க போடாமல், தானாக இருக்க வேண்டிய இடத்தில் இறுதி வரை இருந்து நன்றாக அனுபவத்தோடும் அறிவோடும் நன்கு முதிர்ந்து பழுத்த பழமல்லவா பேபி நீங்கள். மெல்லிய காற்றசவில் கூட விழாமல், ஊரே உறங்கியிருக்கும் மயான அமைதியில் இருட்டில், எவர் கண்ணிலும் படாமல், பிறரை வருத்தாமல், வீண் பேச்சுக்கள் பேசாமல், விழும்போது எவரையும் அவஸ்தைக்கு ஆளாக்காமல், வீழ்ந்தாய் உள் விசைமிகு விதையாய். போங்கோ பேபி. இதற்கு மேல் என்னால் முடியவில்லை. முருகபக்தனே பேபி சித்தப்பா, மனித உளவியலை கற்று கரைத்து குடித்திருப்பீர்கள் அனுபவத்தாலும். உங்களுக்குள் எம் பரம்பரைக்குள் இருக்கும் ஓர் உளவியலை சொல்கின்றேன். உங்கள் குடும்பத்தில் 2 பிள்ளைகள், பெரியப்பா மற்றும் நீங்கள். தோற்றத்தாலும் தோல் நிறத்தாலும் அவர் பிள்ளையார், நீங்கள் முருகன். அப்படித்தானே சிறு வயதிலிருந்து உங்களுக்குள் புகுந்திருக்கும். நாவற்குழி பிள்ளையார் கோவிலுக்கு செல்லும் பிரதான 2 ஒழுங்கைகளிலும் ஆரம்ப பகுதியிலேயே பெரும் வீடுகள் கட்டி குடியிருந்தவர்கள் அல்லவா உங்கள் குடும்பமும் எங்கள் அப்பா குடும்பமும். இங்கே குறிப்பிடுவது சரியாக தோன்றுகின்றது. என் அப்பா குடும்பம் சிவன் பக்தர்கள். அவர்கள் எல்லோர்க்கும் வைத்திருக்கும் பெயர்களை பாருங்கள், எனக்கு உட்பட. எனக்கு இந்து என்று வேறு மொத்தமாகவும் வைத்துவிட்டார்கள். சிவனின் மறு உருவம் ஒன்று கல்யாண வைரவர். குலதெய்வமாக இவர்களின் குடியிருப்பு காணிக்குள்ளேயே இருந்தது. உண்மையில் பிள்ளையார் இருக்கும் இடத்தில் அம்மன் தான் ஆரம்பம். அதேபோன்று வேலம்பிராய் அம்மன் கோவிலில் பெரும் அக்கறை செலுத்தினர். பேபி சித்தப்பா, கலைகள் மீது நீங்கள் கொண்ட அதீத காதலால் தவறாமல் மார்கழி மாதங்களில் தமிழ்நாடு சென்று அங்கே மார்கழி மாதங்களில் நடைபெறும் அதியுச்ச அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்து வருவீர்கள். நீங்களும் என் தந்தையும் தோற்றத்திலும் சரி, நடையுடை பாவனைகளிலும் சரி, பக்தி கலைகளை ரசித்தல், அதில் மூழ்கிப்போதல் போன்ற பல விடயங்களில் பெரும்பாலும்
ஒத்திருப்பதை நாம் பார்த்து வியந்து நிற்கின்றோம். பேபி சித்தப்பா, உங்கள் கல்யாண நினைவு நாள் அன்று சின்னம்மாவுடன் கூட நிற்க ஈசனை நாடிவிட்டீர்களே, அதுவும் 6/6 66வது திருமண நினைவு நாளல்லவா நெருங்கி வந்தது. பேபி சித்தப்பா, அங்கு போய் சேர குறைந்தது 4 நாளாகுமா? காலத்தை வென்றவர் நீங்கள், கணிக்கத் தெரியாமலா இருந்திருப்பீர்கள். தோற்றம் 27 மூண்டின் பெருக்கம், 2 சக 7 9 மூண்டின் பெருக்கம், மறைவு 6 மூண்டின் பெருக்கம். இம்முறை திருமண நினைவு 66வது மூண்டின் பெருக்கம், 6 சக 6 12 மூண்டின் பெருக்கம். இறுதி வயது 94 9 சக 4 13 3 என்ற சொல்லோடு முடிந்தது. முழு முதற் கடவுள் சிவன் 3 சக்தி 3 கொள்ளு சக பாட்டி 3 சக 3 கொள்ளு சக பாட்டா 3 சக 3 பூட்டா 3 பூட்டி 3 பேரன் 3 பேத்தி 3 அப்பா சக அப்பா 3 சக 3 அம்மா சக அம்மா 3 சக 3 அம்மா 3 அப்பா 3 பெரிய சக அப்பா 3 சக 3 பெரிய சக அம்மா 3 சக 3 சின்ன சக அப்பா 3 சக 3 சின்ன சக அம்மா 3 சக 3 அத்தை 3 மாமன் 3 மகன் 3 மகள் 3 அண்ணா 3 அக்கா 3 தம்பி 3 தங்கை 3. இவ்வாறே தொடரும் பொதுவாக பரம்பரை சொற்களும். அன்பின் அதி உச்சமே 3, அன்பே சிவம், எண்களே உலகில் ஆதிக்கம், கணிப்பது எம் கலையல்லவா பேபி சித்தப்பா. முருக பக்தனே, முருகா, ஈசனே, சிவனே சிவனே எல்லாமே 3 எழுத்து. முருக பக்தனே பேபி சித்தப்பா, இனி சிவன் தான் என்று போய்விட்டீர்களா? போங்கோ, நினைவுகள் மறையாது மறையும் வரை பேபி சித்தப்பா. விடை பெற்றீர்கள், வணங்கி நிற்கின்றேன். இந்து. திருச்செல்வம் ரவிக்குமார், நாவற்குழி, நோர்வே.